சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே வீட்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல அண்ணாமலையும் பரவாயில்லடா, நீங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான தொழில் அதிபரா வர்றதுக்கு உண்டான எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு. மீனா பாரு, பூக்கடை வச்சிருந்தா பூ கட்டிட்டு இருந்தா. இப்ப பாரு கல்யாண ஆர்டர் எல்லாம் எடுத்து பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் அவ அந்த இடத்துக்கே போகாம போன்லயே எல்லா வேலையும் முடிக்கிற அளவுக்கு திறமை ஆயிட்டான்னு சொல்லி அண்ணாமலை பாராட்டிட்டு இருக்காரு. அதே நேரத்துல முத்துவுமே நீயும் பரவாயில்லடா. நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு புது பிசினஸ் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உன்னைய இனிமேல் யாராலையும் பிடிக்க முடியாது. நீங்க 2 பேரும் நல்ல லெவலுக்கு வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையுமே இங்க முத்துக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. என்ன இது? இவங்க 2 பேரும் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. இவங்க மேல போக போக நமக்கு தான பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். சொல்லப்போனா இவங்க கிட்ட பணம் ஜாஸ்தியானா அத்த ஆட்டோமேட்டிக்கா உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. இந்த விஷயத்துல எப்படியாவது நம்ம முதல்ல இங்க முத்துவையும் மீனாவையும் அடக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. சொல்லப்போனா ஏற்கனவே இங்க விஜயா மீனாவோட ஆர்டரை கெடுக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது வேற யாரோ சொல்லித்தான் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க விஜயா கிட்ட ரோகிணி போட்டு பாக்குறாங்க. அத்த யார் சொன்னா உங்களுக்கு மீனா இப்படி உங்கள தப்பா பேசிக்கிட்டு இருக்கா? அது மட்டும் இல்லாம அவ தொழில் முறையில முன்னேறி நம்ம எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு இருக்கான்னு சொல்லி இவ யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா இத கேட்டுட்டு இருக்க விஜயாவுமே, இங்க பாருமா, மீனாவ பத்தி யாருமே என்கிட்ட தப்பாலாம் சொல்லல. ஆனா அவ என்ன பத்தி வெளியில தப்பா சொல்லிட்டு இருக்கான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க. அவங்க எப்பவுமே என்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு வருவாங்க. அவங்க எப்பவுமே மீனாவ பத்தி தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவ மீனாதான் என்னோட கொட்டத்தை அடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊர் ஃபுல்லா போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவள் அந்த டெக்கரேஷன் ஆர்டர்ல இருந்து வெளியேத்தணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி இங்க விஜயா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் ரோகிணியுமே அப்பன்னா நம்ம முத்துவையும் மீனாவையும் அடக்கணும்னா நமக்கு அந்த சிந்தாமணியோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அத்த நீங்க நாளைக்கே டான்ஸ் கிளாஸ் போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன், அவங்கள நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து விஜயா இருந்துகிட்டு நீ எதுக்குமா அவங்கள பார்த்துக்கிட்டு சும்மா இரு, வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரோகிணியுமே இல்ல, அத்த விடக்கூடாது. மீனா எப்படி உங்கள தப்பா பேசுறது? அவங்க கிட்ட என்ன பேசினா நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்த நாள் விஜயா கூட கிளம்பி இங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்க. அதே நேரத்துல அங்க வந்த சிந்தாமணியும் எப்பவும் போல டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது இங்க ரோகிணியுமே சிந்தாமணிய வச்ச கண் வாங்காம பாக்குறாங்க. இவங்கள பார்த்தா நல்ல ஆள் மாதிரியே தெரியலையே. அது மட்டும் இல்லாம இவங்கள கூப்பிட்டுட்டு வந்த காருமே இவங்களது கிடையாது, வேற மாநில காரு. இவங்க கூட வந்திருக்கிற ஆளுகளுமே பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தெரியல. எல்லாமே அடியாள் மாதிரி இருக்கு. அப்பன்னா இவங்க ஒரு சரியான பக்கா ரவுடி அப்படின்ற மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல விஜயாவுமே இங்க ரோகிணிய கூப்பிட்டு இங்க சிந்தாமணி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, இதான் என்னோட மருமகன். என் மருமகன் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கா. சொல்லப்போனா இவளோட சொந்த ஊரு மலேசியா. இவங்க அப்பா அங்கதான் இருக்காரு. கிட்டத்தட்ட 300 கோடிக்கு சொந்தமான சொத்து இவள்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணிய பத்தி பெருமை பேத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணிக்கு இவள் நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, இவள் பார்த்தா ஒரு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா தெளிவா புரிஞ்சுகிட்ட ரோகிணியுமே நான் தான் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட எண்ணத்தை எல்லாம் களைச்சு விட்டுட்டு இவங்க கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் மீனா உங்களை பத்தி தப்பா பேசுனான்னு கேள்விப்பட்டேன். அவ எப்பவுமே அப்படித்தான், ரொம்பவே மோசமானவ அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை அவமானப்படுத்துற மாதிரி இங்க சிந்தாமணி கிட்ட பேசுறாங்க. இத கேட்ட சிந்தாமணியுமே நீயாவது புரிஞ்சுகிட்டியாமா, உங்க அத்தையும் புரிஞ்சு. ஆனா என்ன அவ பாரு, ஆர்டர் மேல ஆர்டர் எடுத்து இப்ப உங்களெல்லாம் மட்டம் தட்டிட்டு இருக்கா. இப்ப நீங்க எல்லாம் பாரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கீழ இருந்து அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுற மாதிரியும் மீனா பயங்கரமான அராஜகக்காரி அப்படின்ற மாதிரியும் சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரோகிணியும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வைக்கலாம். அது நீங்க சொல்றத வச்சுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்புறம் நம்ம அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ரோகிணி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.
அதே நேரம் இன்னொரு பக்கம் விஜயாவும் சிந்தாமணி கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடு. சிந்தாமணி, நீ சொன்ன மாதிரி என்னால அந்த ஆர்டரை தடுக்க முடியல. சொல்லப்போனா அவ எனக்கு எதிரியா, எனக்கு போட்டியா இருக்கா. அவளை எதிர்த்து எந்த விஷயம் பண்ணாலுமே எங்க வீட்ல எல்லாருமே நமக்கு எதிரி ஆயிடுறாங்க. அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிந்தாமணி விஜய் கிட்ட, இங்க பாருங்க, நீங்க தப்பான முறையில ட்ரை பண்றீங்க. எப்பவுமே நமக்கு ஆகாதவங்க கிட்ட நம்ம கோபத்தோட வந்து ட்ரை பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம ரொம்பவே அமைதியாயிட்டு அவங்க கிட்ட அன்பு வச்சுதான் நம்ம சாதிக்க முடியும். நீங்க மீனாவை இவ்வளவு நாளா கோபப்படுத்தியும் டென்ஷன் ஆக்கியும் அவங்கள சத்தம் போட்டும் நீங்க ஏதோ ஒன்னு பண்ண பார்த்திருப்பீங்க. ஆனா இதுக்கு பதிலா நீங்க மீனா கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கோங்க. ரொம்பவே அன்பா இருந்து அவங்க கிட்ட இருந்து அந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க பாருங்க. எப்பவுமே கோபத்துக்கு இருக்கிற பலத்தை விட அன்புக்கு இருக்கிற பலம் பயங்கரமானது. அதை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவுக்கு பக்காவா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி விஜயாவுமே வீட்டுக்கு வந்த உடனே இந்த மீனாவை நம்ம அன்பால தான் அடிக்கணும்ன்ற மாதிரி, மீனா எனக்கு கொஞ்சம் காப்பி மட்டும் வச்சு எடுத்துட்டு வாமா, எனக்கு காப்பி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாவும் மீனாக்கு மரியாதை கொடுத்தும் பேசிட்டு இருக்காங்க.